من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله. معاشر المسلمين رحمكم الله، أوصيكم بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. أما بعد، فقال الله تعالى في قرآنه: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் முழு உலகையும் ஆச்சரியமான முறையில் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் வல்ல அல்லாஹ்வுடைய பெயர் கொண்டு இந்த குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சர்தாரை ஆலம், தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை உயிருக்கு உயிராக, உயிரை விட மேலாக மதித்து வாழ்ந்து காட்டிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, வாழ இருக்கிற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றென்று உண்டாவதாக. ஜும்ஆவுடைய ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு நேரகாலத்தோடு வந்து இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நண்பர்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும், எல்லா நேரங்களிலும், இரவிலும் சரி, பகலிலும் சரி, இருட்டிலும் சரி, வெளிச்சத்திலும் சரி, நம் நாட்டிலும் சரி, வெளிநாட்டிலும் சரி, உலகில் எங்கிருந்த போதிலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற தக்வாவுடைய சிந்தனை கொண்டு வரும்படி முதற்க எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பானவர்களே, ஒட்டுமொத்த உலகமும் அல்லாஹ்வால் எழுதி முடிக்கப்பட்ட ஒரு வரலாறு என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். மனிதர்களுடைய பார்வையில ஆச்சரியமான படைப்பா இருக்கலாம், அற்பமான படைப்பா இருக்கலாம், எப்பேற்பட்ட படைப்பாக இருந்தாலும் குர்ஆன் எங்களுக்கு சொல்லும் தகவல் என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் அது உண்டானது, உருவானது. மனிதர்கள பார்வையில் ஆச்சரியமான படைப்பு தான் சூரியன். சூரா யாசீனில் அல்லாஹ் சொல்லும் பொழுது வஷ்ஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகர்ரின் லஹா, நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சூரியன் அதனுடைய இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. அது ஓடும் பொழுது கூட அது இஷ்டத்துக்கு ஓட முடியாது. ذَلِكَ تَقْدِيرُ الْعَزِيزِ الْعَلِيمِ, அல்லாஹ்வினுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் ஓடுகிறது. மனிதர்கள பார்வையில அற்பமான படைப்பையும் குர்ஆன் பேசுகிறது. ஒரு மரத்தின் காய்ந்த இலை, وَمَا تَسْقُطُ مِنْ وَرَقَةٍ إِلَّا يَعْلَمُهَا, அல்லாஹ் சொல்கிறான், ஒரு மரத்தினுடைய இலை அது கீழே விழுவதாக இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான், அதுவும் என்னுடைய அனுமதி இல்லாம, என்ற அறிவுரை இல்லாம, இல்லா ஃபீ கிதாபின் முபீன், தெளிவான ஏட்டில் பதிவு செய்யப்படாமல் அது நடக்க மாட்டாது. சகோதரர்கள், நண்பர்களே, இந்த விடயம் முஸ்லிம்களாகிய எங்களுடைய கொள்கையாக இருக்கிறது. அகீதா என்ன? இந்த உலகத்தின் சகல நடவடிக்கைகளும் வகுல்ல ஷைஇன் கத்தர்னாஹு தக்தீரா, உலகத்தின் சகல நடவடிக்கைகளையும் நாங்கள் நிர்ணயித்தே படைத்திருக்கிறோம். ஒரு ஆள் எவ்வளவு காலம் வாழணும், அவருடைய உடம்பின் ரோமங்கள் எத்தனை ரோமங்கள் நரைக்க வேண்டும், எத்தனை ரோமங்கள் கீழே விழ வேண்டும், அவர் எத்தனை மூச்சுகள் விட வேண்டும், எத்தனை எட்டுகள் வைக்க வேண்டும் என்ற எல்லா கணக்கையும் அல்லாஹ் பதிவு செய்யாம இந்த உலகத்தை படைக்கல, இயக்கல். இது எங்க கொள்கை. இதுல கருத்து வேற்றுமை வரையில மார்க்கத்தினுடைய பகுதி சார்ந்த சட்ட திட்டங்கள் இருக்குது. அல் மசாயில் ஃபுரூஇய்யா, பகுதி சார்ந்த சட்ட திட்டங்கள்ல ஒரு கருத்து
இமாம் மாலிக், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம் அவங்க சொல்றாங்க, ஓதினாலும் தொழுகக்கூடும், ஓதாட்டியும் தொழுகக்கூடும். சகோதரர்களே, மகதி சார்ந்த விடயங்கள்ல கருத்து வேற்றுமை வரலாம். ஆனால் கொள்கை என்று வரும் பொழுது, அகீதா என்று வரும் பொழுது, சித்தாந்தம் என்று வரும் பொழுது அதுல ஒரே கருத்து தான், ரெண்டு கருத்து கிடையாது. குல் ஹுவல்லாஹு அஹத், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் அவன் தனித்தவன். அவன் தனித்தவன் என்பது என்னுடைய கொள்கை. இதுல மாற்று கருத்துக்கு இடம்பாடு இல்லை. இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் யாரும் கருத்து சொல்ல முடியாது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சகோதரர்களே, இது ஈமானினுடைய ஆணி வேராக இருக்கிறது. சின்ன வயதிலேயே நம்ம பள்ளி அஜ்ரத் என்ன செய்வாரு, எங்களுக்கு பாடமாக்கி விடுவார். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி வ பில் யௌமில் ஆகிர் வ பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்றேன், மறுமை நாளை ஏற்றுக்கொள்றேன், வேதங்கள் ஏற்றுக்கொள்றேன், மலாயிகமார்கள், ரசூல்மார்கள், வேதங்கள், மறுமை நாள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்றேன். ஆனா கடைசியோடு நாங்க பாடமாக்கி வச்சிருக்கோம் என்ன, வ பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நலவோ கெடுதியோ, நான் விரும்புறதோ நான் விரும்பாததோ, அல்லாஹ்வின் ஏற்பாடா, அதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஈமான் கொள்கிறேன். நான் விரும்புகிற மனைவி, நான் விரும்பாத மனைவி, நான் எதிர்பார்த்த தலைவன், நான் எதிர்பார்க்காத தலைவன், நான் ஆசைப்பட்ட வீடு, நான் ஆசைப்பட்ட வாகனம், நான் ஆசைப்பட்ட தொழில், நான் ஆசைப்படாதது என்னெல்லாம் வருகிறதோ சகல நிலைமைகளிலும் யா அல்லாஹ் உன்னை கொண்டு நான் பொருந்திக் கொண்டேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்துல வந்து 7 வயசு மௌத்தா போற நேரம் நபி அவர்களுக்கு செய்தி வரும். மகன் இப்ராஹிம் யஜூது பினஃப்ஸி, கடைசி மூச்சுகளை விட்டுக் கொண்டிருக்கிறார். சக்கராத்துடைய நேரம். நபி அவர்கள் வீட்டுக்குள்ள வந்தாங்க. தந்த மகன் இப்ராஹிம் கடைசி மூச்சுகளை பெருசு பெருசாக விடுவதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழ ஆரம்பித்தார். அவர் நபி என்பதையும் தாண்டி அந்த இடத்துல ஒரு குழந்தையுடைய வாப்பா. நபி அவங்கள கண்ணில் இருந்த மாலை மாலையாக கண்ணீர் ஓடி. கொஞ்ச நேரம் போகுது, ஆள ரூஹ் போகுது. இருந்த ஒரு ஆள் சொன்னாரு, ஓ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் அழுவீங்க? அழுவக்கூடாது, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, நீங்க ஏற்றுக்கலையா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜனாசாவை பார்த்து பேசுறாங்க, இப்ராஹிம் இன்னல் ஐன தத்மா, நிச்சயமாக கண்கள் கண்ணீர் வடிக்கிறது, வல் கல்பு யஹ்ஸன், உள்ளங்கள் கவலையால் ஆழ்ந்து போயிருக்கிறது, உச்சகட்ட கவலை. வைனா பிஃராகிக லமஹ்ஸூனூன யா இப்ராஹிம், இப்ராஹிம் உன் பிரிவை எண்ணி நாங்கள் அனைவர்களும் வருந்துகிறோம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வலா நகூலு இல்லா மா யர்தா ரப்புனா, இந்த சந்தர்ப்பத்திலும் எங்களுடைய ரப்பாகிய அல்லாஹ் பொருந்தாதவைகளை நாம் பேச மாட்டோம். சீட்டு வந்துடக்கூட, அப்படின்னு வந்துடக்கூடாது, என்ன வாழ்க்கையில் வந்துடக்கூடாது. ஈமானுடைய ஆணிவே வபில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நலவோ கெடுதியோ அல்லாஹ்வின் ஏற்பாட்டால் உண்டானது. சகோதரர்களே, காலத்தின் மிகப்பெரிய தேவை ஆன்மீகம், ஈமான். அறிவியல் வளர்ந்து உலகை தாண்டி சந்திரனை மனுஷன் கால வச்சுட்டா, இப்ப சந்திரனுக்கு மேலே போறதுக்கு மனிதன் திட்டமிட்டுக் கொண்டு இருக்கிறார். அறிவியல் உச்சகட்டத்தை எட்டியிருக்கும் இந்த காலத்தில் ஆன்மீகம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழ் நோக்கி போய்கிட்டு இருக்கு. மக்கள் நாளுக்கு நாள் முர்த்தத்தாகுவதை நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹஜ்ஜத்துல் வதா, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில
ஒரே ஒரு ஹஜ் செஞ்சாங்க ஹிஜ்ரி 9. அதுதான் முதலாவது ஹஜ், அதுதான் கடைசி ஹஜ், ஹஜ்ஜத்துல் வதா, திரியாவுடைய ஹஜ். ஆயத் இறங்குது குர்ஆனுடைய சூரா மாயிதா, அல்-யௌம அக்மல்து லகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லகுமுல் இஸ்லாம தீனா. அல்லாஹ் சொல்கிறான், இன்றைய நாள் உங்களுக்கு நான் மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டேன், இஸ்லாத்தை தீனாக உங்களுக்கு நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். இந்த ஆயத் இறங்கினது. சுப்ஹானல்லாஹ். மக்கா வாசிகள், அந்த மைதானத்தில் இருக்கிற அனைவர்களும் அவர்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறார்கள். எல்லாம் செலிபிரேட் பண்ற நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரம் அழுதாங்க. ஒரு ஆள் சொன்னாரு, உந்துரு இலா ஹாதா ஷைக், இந்த பெரியவரை பாருங்க, இவர் அழுவுல, இது சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டிய தருணம் இல்லையா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, வஹல் பஅத தமாமி இல்லா நுக்ஸான், நான் ஏன் அழுகிறேன் தெரியுமா? பூர்த்தி என்று வந்துவிட்டால் குறைபாடு ஆரம்பிக்க போகுது என்பதற்குரிய அடையாளம் அது. ஸ்டாக் டேங்கிற தண்ணி ஃபுல் ஆயிடுச்சா, அடுத்த என்ன ஆரம்பம்? குறைய போகுது தண்ணி. நான் திரும்ப தான் தண்ணியை நான் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி மார்க்கத்தின் ஓட்டைகள் இழிசல்கள் வரும் பொழுது ஒரு முஸ்லிம் என்ற வகையில் எனக்குள்ளால் கவலை பிறக்க வேண்டும். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜனாஸா அடக்கம் செய்யப்படல. ஒரு கூட்டம் சொல்லிட்டாங்க, லா நுஸல்லி, நாங்க இருக்கிறோம், தொழ மாட்டோம். இஸ்லாத்தை ஃபாலோ பண்ற எல்லாம் செய்யணும், ஆனா எங்களுக்கு தொழில். இன்னொரு கூட்டம் சொல்றாங்க, வலா நுஸக்கி, நாங்க இருக்கிறோம், ஸகாத் கொடுக்க மாட்டோம். மூணாவது கூட்டம், மார்க்கமே தேவையில்லை, நாங்கள் மதம் மாறும், முர்த்ததாய். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையாக இதுக்காக வேண்டி போராடினார். சொன்னாங்க, நான் விட மாட்டேன், ஸகாத் கொடுத்தே ஆக வேண்டும், தொழுதே ஆக வேண்டும். சுப்ஹானல்லாஹ். ஆளாளப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே வந்து சொன்னாங்க, ஓ அபூபக்கரே, தர்ஃபுகு பின்னாஸ், கொஞ்சம் மிருதுவா போங்கல, இன்னும் ஜனாஸாவை அடக்கம் செய்ய இருக்குது, அதற்கு பின்னால பதவி ஏற்க இருக்குது, நீங்க இப்பதான் பையன் செய்யப்பட்டிருக்குது, கொஞ்சம் மிருதுவா தான் போகல, ஏன் இவ்வளவு வேகமா போறீங்க? சொன்னாங்க அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, ஜப்பாருன் ஃபில் ஜாஹிலிய்யத் வ ஹவ்வாருன் ஃபில் இஸ்லாம். உமர் ஜாஹிலியத்தில் வீரன், இஸ்லாத்தில் கோழையாளி. அயத்குசுத்தீன் வ அபூபக்கர் ஹை, அபூபக்கர் உயிரோடு இருக்கும் பொழுது மார்க்கத்தில் எவ்வாறு குறையுண்டாக முடியும்? உம்மஹாத்துல் முஃமினீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்களை கொலை செய்யப்பட்டு அவர்களுடைய உடம்புகளை ஓநாய்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தாலும் என் கொள்கையை விட்டு நான் கீழே இறங்க மாட்டேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மார்க்கத்தை பாதுகாக்கிற வெறி, மக்களை நடுவின் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்ற கவலை. சகோதரர்களே, எங்க சொந்த குல கூட மார்க்கத்தில் வரணும் சொல்லி கவலை இல்லாத ஒரு ஆச்சரியமான காரணம். இந்த ஈமான் இல்லாம போறதுக்குரிய பல அடையாளங்கள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் காலத்தில் இரண்டு விடயத்தை பற்றி அதிகமானதாக பாதுகாவல் இருக்கிறார். நாங்கள் அதை பாடமாக்கிறது மட்டும் இல்லாம அரபுல வருது இல்லையா, தமிழ்ல அதை கேள்வி. முதலாவது நபி அவங்க வறுமையை விட்டு பாதுகாவல் தேடுகிறார். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஃபக்ர் வ அஊது பிக மின் அர்தலில் உமர். யா அல்லாஹ், வறுமை விட்டும் பாதுகாத்திரு, தள்ளாடும் வயல்வதை வாழ்வதை விட்டும் பாதுகாத்து. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான். ஏன் நபி அவங்க வறுமையை முற்படுத்தினாங்கன்னா, வறுமை ஒரு மனிதரை முர்த்ததாக ஆக்கிவிடும். காதல் ஃபக்ரு அன் யகூன குஃப்ரா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வறுமை இருக்குது ஒரு ஆளை காஃபிர் ஆக்கிடும்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காஃபிர் ஆக்கிடும், சொல்ல வர மாட்டார். தொழுகையை கூப்பிடுறவர்களை கண்டா எரிச்சலும் வரும்.
தொழக்கூடியவர்கள் ஏதாவது தவறு செய்து விட்டால் அது விமர்சனம் செய்வதை பெருமை நினைப்பார். கொஞ்ச நாள் போக 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 அல்லாஹ் மேல மார்க்க மேல சந்தேகம் வந்து நாளடைவுல வறுமை காரணத்தை காட்டி மதம் மாறவும் தயங்குவார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வறுமை ரொம்ப மோசமானது. நபியோக வறுமையில வாழல, நபியோக எளிமையில வாழ்ந்திருக்கிறார். எளிமை என்பது ஈமானுடைய அடையாளம். ஆடம்பரம் ஒரு போதை. இந்த உலகத்தை கரைச்சு குடிச்சது யாருன்னு சோதனை. அல்லாட்ட பேரெடுத்த பணக்காரன் காரூன், அல்லாட்ட பேரெடுத்தவன். மக்கள்கிட்ட பேரெடுத்த டொக்கன் பணக்காரன் இல்ல காரூன். இந்த உலகத்தை படைத்த அல்லாஹ் அவனிடத்திலே பணக்காரன் என்ற பெயர் கொண்டவன் தான் காரூன். அல்லாஹ் சொல்கிறான், கேவலமானவனாக இருந்தான், கேவலமானவனாக இருந்தான். فخسفنا به وبداره الارض, பூமிக்குள் நாங்கள் சுழிவாங்கினோம். சுழிவாங்கும் பொழுது அவன் திறமையும் அவன் பணமும் அவனுக்கு உதவி செய்யவில்லை. அவன் சொன்ன என்ன, இன்னமா உஜீது ஹாதா இல்மி, இது ஏண்ட திறமை, ஏண்ட எஃபோர்ட். இது சகோதரர்களே, முயற்சி ஏண்டியா இருக்கலாம், ஆனால் முடிவு அல்லாத. இங்க எத்தனையோ பேர் முயற்சி செய்யறாங்க, வாழ்க்கையில் வெற்றி பெறுவது கொஞ்சம் பேர் தான். வெற்றி பெற்றவர்கள் பெருமை அடித்து விட்டால் அல்லாஹ் அடிமட்டத்துக்கு ஆளாக்கி விடுவான். காரணம் நபியா முதலாவது பாதுகாவத்தை நாங்கள் வறுமை இருக்கும். ஏன்? ஈமானை கருச்சுரும், இஸ்லாத்தை இல்லாமல் ஆக்கிடும். வறுமை உண்டாக்குற காரணிகள் என்ன? இமாம்கள் சொல்வாங்க 10 காரணிகள் இருக்குது. இந்த 10மே இமாம்களுடைய சொந்த கருத்து கிடையாது, குர்ஆன் ஹதீஸுடைய தெள்ள தெளிவான ஆதாரங்கள் மூலமாக பெறப்பட்டவை. அதுல முதலாவது, சகோதரர்களே, ஒரு ஆளுட உடம்புல நோய் ஏறத்துக்குரிய அறிகுறிய வைத்தியர் சொல்லுவாரு, இத மாதிரி அறிகுறிகள் வந்தா கொஞ்சம் கவனமா இருங்க. கொரோனாவுடைய காலத்துல டாக்டர் சொல்லுவாரு, உங்களுக்கு இருமல் வந்துகிட்டே இருக்குது, மூட்டு மூட்டா வலிக்குது, தலை சுத்து மாதிரி வருது, மாசம் விளங்குது இல்ல, சொல்லுவாரு நீங்க குவாரண்டைன் மெயின்டைன் பண்ணுங்க. இந்த சிம்டம்ஸ் வந்து அது பாசிட்டிவ் கூடிய அடையாளம். இத மாதிரி வறுமை என்னை ஆளப் போகிறது, வறுமை என்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது, இதனால் என் மார்க்கம் பழிபோக போகிறது என்பதற்குரிய அடையாளம் தான் முதலாவது வீண் விரயம் செய்தல். அஸ்ஸலாம். எந்த வீட்டுக்குள்ளால அந்த வீட்டு இல்லத்தரசி மனைவி சாப்பாட்டில பக்குவம் இல்லையோ, குடிமாட்டில பக்குவம் இல்லையோ, சகோதரர்களே, எத்தனையோ இல்லங்களை நாங்கள் பார்க்கிறோம். சாதாரண போயிட்டு பாருங்க, சிங்க் எடுத்து பாருங்க, அந்த சிங்க்ல போற பட்டையுடைய லைன் எடுத்து பாருங்க, சோத்து மணிகள் நிறைஞ்சிருக்கும், தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும், ஓஃப் பண்றதுக்கு மனசு வராது. ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்ல காசு இருந்தாதான் தண்ணி. அவர்களுடைய முகங்களையும் உதடுகளையும் பாருங்கள், வறண்ட பூமிகளை போல அவர்களுடைய முகங்கள், ஈரழிப்பு இல்லையே, தண்ணிக்கு பஞ்சம். 800 மில்லியன் மக்கள் இருக்கிறார்கள், 300 மில்லியன் மக்கள் தண்ணி இல்லை. என் வீட்டுல தண்ணி சொட்டுது, எனக்கு அக்கறை வருது. ஓவராய் பெய்து இருக்குது, ஃப்ரிட்ஜில் சாமான்களை நினைச்சு 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 சகோதரர்களே, அது அப்படியே குப்பைக்கு வருது. மஸ்ஜிதுக்கு வெளியே போய் பாருங்க, ஜும்மா முடிஞ்ச பின்னால எத்தனை ஏழைகள் அவங்க கை நீட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சில நாட்கள் குழந்தை வச்சிருப்பாங்க, பார்க்கறதுக்கே பரிதாபமா இருக்கும். ஆனா அவங்க பிறக்கிற நேரம் அவங்களோட உமா அவங்களோட வாப்பா கிடைக்கல, எதிர்காலத்துல ஏற்ற புள்ள வீடு வீடா மஸ்ஜிதா போய் கை நீட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்துல் மலிக் இப்னு மர்வான் 5 தலைமுறைகள் மன்னர் பரம்பரை, மன்னர் பரம்பரை. தலையில வருது 5வது பரம்பரைக்கு அல்லாஹ் எப்படி வறுமையை கொடுத்தான் தெரியுமா? 5வது பரம்பரையிலே குழந்தைகள் மஸ்ஜிதுக்கு வெளியே நின்று கொண்டு யாசகம் செய்வார்கள். யாசகம் செய்யும் போது எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? இந்த மஸ்ஜித் இருக்குது, எங்க அப்பா மர்வான் கட்டினது, இதுல வரக்கத்தால காசு கொடுங்களே, வயிற்று பசிக்கு பசியாது. திருமணம் என்ற பெயரில்
காசு பணத்தை அவரவருடைய செல்வத்தின் பிரமாண்டத்தை காட்டக்கூடிய ஒரு தளமாக, ஒரு மைதானமாக திருமணத்தை இருந்துருக்கு. சாப்பாட்டுக்கு போனாலும் கறியை ஊத்தியாச்சு, கலியாவை போட்டாச்சு, மாசம்பரை போட்டு, இறைச்சியை போட்டு, கோழியை போட்டு, எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் தின்னுட்டு சாப்பிட்டுட்டு எச்சட் அப்படியே சூப்பராக கொட்டி ஒரு வீசு. ஆனால் நான் வீசக்கூடிய அந்த சாப்பாட்டையும் சாப்பிடுவதற்கு ஒரு சமூகம் வெளியில் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். ஏழைகளை அல்லாஹ் பார்க்கிறார் இல்லை. முஸ்லிம்ல வேலை செய்தவர்கள் போய் கேட்டு பாருங்க, அதிகமாக சரளமாக முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதிகளில் தான் சாப்பாடு வீசப்படுறது. ரமலான் வருது, சொன்னாங்க ஷஹ்ருல் முபாரக், பரக்கத்தான மாசம். நேரத்துல பரக்கத், காசுல பரக்கத், உடுப்புல பரக்கத், சாப்பாட்டுல பரக்கத், கஞ்சில பரக்கத், எல்லாரும். இந்த பரக்கத் என்பது என்னை வீண் விரயத்தில் கொண்டு போய் சேர்த்துடக்கூடாது. நான் கஞ்சி வாங்குறேன் மஸ்ஜித்ல, எனக்கு ஒரு தொகை கஞ்சி கிடைக்குது, ஒரு அளவு கஞ்சி கிடைக்குதா, எனக்கு எவ்வளவு தேவை எடுத்துக்கொள்வேன், நான் வீச மாட்டேன். நான் இஃப்தாருடைய நேரம் எவ்வளவு எனக்கு சாப்பிட முடியுமோ, அலி ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள், புத்திசாலியுடைய அடையாளம் 3: குறைவாக தூங்குவான், குறைவாக சாப்பிடுவான், அவனுடைய தூக்கமும் குறைவு, அவனுடைய சாப்பாடும் குறைவு, மூணாவது சொன்னால் அவருடைய பேச்சும் குறைவு. ஆகப்பெரிய புத்திசாலியும் அலி ரலியல்லாஹு தஆலா. சகோதரர்களே, தயவாக கனிவாக கேட்டுக்கொள்கிறேன், எங்கள் எதிர்கால சமூகம் அடுத்தவட்ட கை நீட்டி வாழ்றதை நாங்கள் யாரும் விரும்புறதில்லை. அதற்குரிய பெரிய ஏற்பாடாக வறுமை ஒழிப்பு என்ற அடிப்படையில் வீண் விரயத்தை நாங்கள் தவிர்த்து கொள்வோம். வறுமை வரக்கூடிய 9-10 காரணிகள்ல 2 மாத்திரம் சொல்லி உரையின் நிறைவுக்கு வருகிறேன். 2வது தான் எங்களுடைய வீட்டுக்குள்ளால் வறுமையை கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய செயல், மிகப்பெரிய பாவம். குர்ஆன் சொல்லுது, தனிமையில் செய்யக்கூடிய பாவம். துனூபுல் ஹலவாத், துனூபுல் ஹலவாத். எல்லாத்துடைய கையிலையும் அல்லாஹ் மொபைல் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய சோதனை வித்தியாசமாக இருந்திருக்கு. குர்ஆன்களுக்கு வரலாறு சொல்லிட்டார். ஒவ்வொரு காலத்துல அல்லாஹ் வைத்தியத்துறைய சோதனை கொடுத்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல சூனியம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும் பொழுது கவிதைகளும் சாஸ்திரக்காரர்களும், அந்த சோதனை அந்த காலத்துல. இந்த காலத்துடைய மிகப்பெரிய சோதனை இதான் வாழ்வு. குர்ஆன் அல்லாஹ் கேட்கிறான், அஹஸிபன் நாஸ் அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். மக்களே, நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா நாங்க ஈமான் கொண்டு விட்டோம், ஆமந்து பில்லாஹ் என்று சொல்லிவிட்டோம் என்ற வார்த்தையை சொன்னதனால உங்களை சோதிக்காம நான் விட்டு விடுவேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? உலகது பட்டங்கள் நிலையில மின் கவலைகள். இதற்கு முன்னால் வாழ்ந்த எல்லா சமூகத்தையும் நாங்கள் சோதித்திருக்கிறோம். வலயஅலமன் அல்லாஹு அல்லதீன ஸதகு வலயஅலமன் காதிபீன். அவர்களில் உண்மையாளர்கள் யார், பொய்யர்கள் யார், பேசின ஈமான் உண்மையார் பொய்யர் யாரு என்று சோதிப்பதற்காக வேண்டி அவர்களை நாங்கள் சோதித்தோம். ஏன ரமதான் உண்மையா பொய்யா, நான் தொழுக உண்மையா பொய்யா, ஆமந்து பில்லாஹ் என்று சொன்னது உண்மையா பொய்யா என்பதை அல்லாஹ் சோதிப்பதற்காக தனிமையில் அல்லாஹ் பாவத்தின் ஆசைகளை நிச்சயம் தருவார். மிக மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிப்பார் என்ற அந்த வார்த்தை எங்களை கொண்டு போய் பாவத்தில் சிக்க வைக்க கூடாதா? அல்லாஹ் என்னை மன்னிப்பார். சிலாக்கள் சொல்றது மிச்சம் பயமுறுத்தவான அல்லாஹ் கஃபூர், அல்லாஹ் ரஹீம். 100 கொலை செஞ்சவனையும் அல்லாஹ் மன்னிச்சிருக்கிறார். மிச்சமையிலே பயமுறுத்த வேணாம். அது உண்மைதான். அல்லாஹ் கஃபூர்ரா, அல்லாஹ் ரஹீம்ரா. ஆனா அல்லாஹ் இன்னொரு பேர் இருக்குது, ஆதில். அல்லாஹ் நீதமானவன். முழு ரமதானும் தராவிக ஃபுல்லா தொழுதவர்களும், தராவி தொழுவாங்க ஊர் சுத்தினவர்களும் ஒரு காலம் சமமாக மாட்டார்கள்.
நண்பர்களே, வெள்ளிக்கிழமை நாள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூரத்துல் கஹஃப் ஓதுறது சுன்னத்து. யாருக்காவது அடுத்த வெள்ளிக்கிழமையில வரையில எனக்கு பேராபத்துகள் வரக்கூடாது, திடீர் விபத்துகள் வரக்கூடாது, திடீர் நோய்கள் வரக்கூடாது, அசம்பாவிதங்கள் வரக்கூடாது என்ற ஆசை இருந்தா வெள்ளிக்கிழமை மகரிபுக்கு முன்னால சூரத்துல் கஹஃப் ஓதிக்கலுங்க. இது நான் சொல்லல, எனது உயிருக்கு மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் சூரத்துல் கஹஃப் வெள்ளிக்கிழமை ஓதுவாரோ அடுத்த வெள்ளி வரை எல்லா சோதனைகளை விட்டும் பாதுகாக்கப்படுவார். அந்த சோதனை தஜ்ஜாலுடைய ஃபித்னாவாக இருந்தாலும் சரி பாதுகாக்கப்படுவார். அதுல அல்லாஹ் பல சம்பவங்களை சொல்லி இருக்கிறார். அதுல ஒரு சம்பவம் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு மாணவனாக இருந்த சம்பவம். ரெண்டு பேரும் ஒரு ஊருக்கு போறாங்க. ஒரு ஊருக்கு போனா அந்த காலத்துடைய ஷரியத் என்னன்னா, யாராவது விருந்தினர்கள் ஊருக்கு வந்தா அவர்களுக்கு விருந்து உபசாரம் செய்வது ஃபர்து கிஃபாயா, கட்டாய கடமை. ஆனா யாராவது ஒருத்தர் செஞ்சுட்டா மற்றவர்களை கடமை நீக்கும், ஜனாசா தொழுகை. அப்ப ஊர் மக்கள் அவர்கள் யகூதிகள், அவங்க என்ன செஞ்சாங்க, எல்லாம் முடிவெடுத்தாங்க. என்ன, இப்படி ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க, மூசா இன்னும் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யாரும் இவங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடு கொடுக்க கூடாது. ஃபஅபவு அய்யுதைஃபூஹுமா, யாரும் சாப்பாடு கொடுக்கல, தண்ணி கொடுக்க. சரியான கோபம் மூசா அலைஹிஸ்ஸலாம். நபிமார்கள்லயே அதிகம் அல்லாஹ்வோட பேசின ஒரு நபின்னா மூசா அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன் சொல்லுது, கல்லம் அல்லாஹ் மூசா தக்லீமா, மூசா அல்லாஹ்வோட தாராளமாக பேசினார். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சரியான கோபம். ஊரை விட்டு வெளியே போற நேரத்துல ஊர்ல ஒரு மதில் அராத ஐயன் கப்ப விலப்பாக்கின்றது, ஒரு செவல், ஒரு மதில் கீழே உழுவுற மாதிரி இருக்குது, தட்டி விட்டா உழுவுரும். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அந்த மதிலை நிமித்தி வச்சாங்க. அது எப்படி நிமித்தினாங்க, அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அவ்வளவுதான். பதாம வச்சு நிமித்தினாங்களா, கப்பு வச்சாங்களா, ஏதோ அந்த மதிலை செஞ்சாங்க, நேராக்கினாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சடனா கோபம் வந்துருச்சு. இவங்க சாப்பாடு தரல, தண்ணி தரல, இந்த ஊர் மக்களுக்கு ஏன் இந்த சேவையை செய்யணும்? லவி தகத்த அலைஹி அஜ்ரா, இந்த காணி ஆடு அழுகி இந்த செஞ்ச வேலைக்குரிய சம்பளத்தை கேளு, கூடிய கேளு. அப்பதான் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்ல இல்ல இதே அல்லாஹ் அடக்கட்ட, அதான் ஃபராகு பைனி வ பைனி, இதோட உங்களுடைய எங்களுடைய உறவு முடிஞ்சிருச்சு. ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு பின்னால சொன்னாங்க, ஏன் தெரியுமா அல்லாஹ் என்னை கட்டளையிட்டான், இந்த காணி இருக்குது, இந்த ஊர்ல வாழக்கூடிய 2 அனாதைகளுடைய காணி. இந்த மதில் கீழே விழுந்துட்டா பக்கத்து வீட்டுக்காரன் அந்த மதிலையும் தாண்டி அவனுடைய மதிலை போட்டுக்கலாம், வேலையை போட்டுக்கிட்டு அந்த மதிலையும் அவனுக்கு சொந்தமாக்கிக்கலாம். இதுக்கு கீழான ஒரு பொக்கிஷம் இருக்கிறது, வகான தஹ்தஹு கன்ஸுல் லஹும், இதுக்கு கீழான ஒரு பொக்கிஷம் இருக்கு, ஒரு புதையல் இருக்குது. அந்த புதையல இந்த 2 அனாத பிள்ளைகள வாப்பா இருக்கிறாரு, புதைச்சு வச்சுட்டு மௌத்தா போனாரு. பிற்காலத்துல இந்த பிள்ளைகள் வீடு கட்டுவான், ஏதோ பண்ண நேரம் அந்த புதையலின் ஊடாக அவர்கள் லாபம் அடைஞ்சுக்கணும் சொல்லிவிட்டு சொன்னாங்க, வகான அபூஹுமா சாலிஹா, இந்த 2 அனாதை குழந்தைகளுடைய தந்தை இருக்கிறாரு, சாலிஹான மனிதராக. வாப்பா அல்லாஹ்க்கு நியாயம் உள்ளவர், வாப்பா தனிமையில் அல்லாஹ்வை அதிகம் பயப்படுறவர். நினைக்க கூடாது நான் 5 நேரம் தொழுகிறதுனால நான் நல்லவன் இல்ல. குர்ஆன் சொல்லுது, இன் அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்கள மிகவும் மரியாதைக்குரியவர், மிகவும் கண்ணியமானவர் யார் தெரியுமா? அல்லாஹ்வை அதிகம் அஞ்சக்கூடியவர், அல்லாஹ்வை அதிகம் அஞ்சக்கூடியவர். சகோதரர்களே, ரமலானுடைய அடிப்படை நோக்கமே தக்வா. தனிமையுடைய பாவம் எங்களை கொண்டு போய் கஷ்டத்துல, சிலாக்கள் சொல்ற நாங்க வறுமையில் இல்லை, ஆனா அவருக்கு தெரியாது கடன் எகிரிட்டு போய்கிட்டே இருக்கு, அவருக்கு தெரியாம நோய்கள் ஊடுருவிக்கிட்டே இருக்கு, அவருக்கு தெரியாம பெரும்பெரும் அசம்பாவிதங்கள் அவரை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. சகோதரர்களே, வறுமையுடைய வகைகள் இருந்தால்
அதனால தக்வா பெரிய ஆயுதம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க. மதீனாவுடைய பார்டர் யமனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. முஆத் இன்னக தஅதி அஹ்ல கிதாப், முஆத் நீங்க போற ஊர் இருக்குது, அது வேதக்காரர்கள் வாழ்ற ஊரு. அங்குள்ள மக்களோட நீங்க கனிவா நடந்து கொள்ளுங்க. பஷீர் வலா துனஃபிர், அவர்களுக்கு நீங்க சுப செய்திகள் சொல்லுங்க. மக்கள் வெறுக்கிற மாதிரி பேச வாடம். மார்க்கத்தை லேசா காட்டுங்க. யஸ்ஸிர் வலா துஅஸ்ஸிர், மார்க்கத்தை கஷ்டமா காட்ட வாடம் என்று ஒரே உபதேசம். நேரத்துக்கு தொழுங்க, அவர்கள்ட்ட ஜகாத் எடுத்து அவர்கள்ட்டே திருப்பி கொடுங்க, அவர்களுடைய ஏழைகளை தெரிவு செய்யுங்க சொல்லிவிட்டு கடைசி வார்த்தை சொன்னாங்க, வா ஒரு கவலையான செய்தி சொல்லவா? யாரும் சொல்லலாம். நீ திரும்பி வார நேரம் என்னை கபரை தாண்டி தான் போக, நான் உயிரோடு இருக்க மாட்டேன். வாரம் எல்லாம் அழுது சொன்னாங்க, யாரும் சொல்லலாம் எனக்கு போக முடியாது. இல்ல நான் போக மாட்டேன். எனக்கு பதிலா யாரையாவது அனுப்புங்க, நான் இருக்கிற உங்க கூட இருந்துட்டு அரசு. அந்த முகத்தை பார்த்து பழகினா பெரிய நபி அவங்க சொன்னாங்க, மாதிரி கை இழுக்க பிடிச்சு சொன்னாங்க, பயப்படாது. இன்ன அவுலன் நாஸி பி யௌமல் கியாமah, எனக்கு மிக நெருக்கமானவர்கள் யார் தெரியுமா? அல் முத்தகூன ஹைசுமா கானூ, எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து தக்வாவோடு வாழ்கிறார்களே அவர்கள் எனக்கு மிக நெருக்கமானவர்கள். நீ யமனுக்கு இல்ல, ஷாமுக்கு இல்ல, எங்கு வேண்டாலும் போ, அந்த இடத்தில் அல்லாஹ்வை பயப்படுகிறாயா, நீ என்னோட நெருக்கமா இருக்கிறவா என்று சொல்லி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சாங்க. சகோதரர்களே, காலத்தின் மிக தேவை இதுதான். அதனால வரக்கூடிய ரமதானை சரிவர பயன்படுத்துவோம். அதை நாங்கள் நடுவ விட்டு விட்டால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் இருந்து கொண்டு 3 பேருக்கு பத்வா செய்தார்கள். தாய் தகப்பன் மூலம் அல்லாஹ்வை அடையாதவன், என் பெயர் கேட்டும் ஸலவாத்து சொல்லாதவன். 3வதாக சொன்னார்கள், ரமதான் வந்தும் அந்த ரமதானின் மூலம் அல்லாஹ்வுடைய மதுபரத்தை அடையாதவன். இந்த 3 பேருக்கும் சாபம் உண்டாவதாக, சாபம் உண்டாவதாக, சாபம் உண்டாவதாக என்று ஜிப்ரீல் 3 தடவை சொல்லும் பொழுது நான் அதற்கு ஆமீன் சொன்னேன். இங்க துஆ கேட்டு வரும், ஆமீன் சொன்னவரும் யாரு நான் நல்லா பார்த்துக்கலாம். மலக்குமார்களுடைய தலைவர் துஆ செய்யறாரு, நபிமார்களுடைய தலைவர் ஆமீன் சொல்கிறார். அப்ப விலைக்கு இந்த ரமதான் எவ்வளவு பொறுமதியான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரக்கூடிய ரமதானை சரிவர நிறைவேற்றி அல்லாஹ்வை நெருங்கிய கூட்டத்தில் நம் அனைவரும் சேர்த்து புரிவானாக. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ், குற்ற குறைகளை மன்னிச்சிரு யா அல்லாஹ். நீ சசத்துக்கும் சொந்தக்காரன் யா அல்லாஹ், சில ஆற்றலுக்கும் சொந்தக்காரன் யா அல்லாஹ். இந்த உலகத்தை தன்னந்தனியாக ஆட்சி செய்பவன் யா அல்லாஹ். நீ நாடாம ஒன்றும் நடக்காதவன்பே, நீ நாடாம சூரியன் இல்லை யா அல்லாஹ், நீ நாடாம சந்திரன் இல்லை யா அல்லாஹ். அதுவும் நினைச்சு அதுவாக மாற முடியாதவன்பே, எல்லாமே நீ நினைச்சு மாறுது யா அல்லாஹ். எனக்கு தெரியாம யாரும் பிறக்க முடியாது, இறக்க முடியாது, நடக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது ரப்பே. உன்னுடைய தயவு இல்லாமல் நாங்கள் மூச்சு விட முடியாது ரப்பே. உன்னுடைய தயவு இல்லாமல் எங்கள் உடம்பின் ரத்த ஓட்டங்கள் நடக்காது ரப்பே. எங்களுக்கு இரக்கம் காட்டக்கூடியவனே, மகாபரிய கஃபாரே, மகாபரிய சத்தாரே, எல்லா பாவங்களையும் மன்னிப்பவனே, எல்லா பாவங்களையும் மன்னிப்பவனே, எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. தௌபாவுடைய மௌத்தை நஷீபாக்குவாயாக, தௌபாவுடைய மௌத்தை நஷீபாக்குவாயாக. ஒரு தடவை தானே பிறக்க முடியும் யா அல்லாஹ், ஒரு தடவை தானே இறக்க முடியும் யா அல்லாஹ். எங்கள் அனைவருடைய மௌத்துக்கு முன்னாலே முழுமையான தௌபாவை நஷீபாக்கு யா அல்லாஹ். கேடு கெட்ட மௌத்தை தந்துடாது, அராத்த மௌத்தை தந்துடாது, சினிமால மௌத்தை தந்துடாது, கோர விபத்துக்களை மௌத்தை தந்துடாது, அநியாயம் செய்த நிலைமையில மௌத்தை தந்துடாது. கண்ணியமாக வாழ வச்சு கண்ணியமா மௌத்தாக்கு யா அல்லாஹ். யா அல்லாஹ், தாயின பாவத்தை மன்னிச்சு யா அல்லாஹ். ரத்தத்தை பாலாக்கி தந்தாரப்பே, பிள்ளைக்கு நோயினா தாங்க வேண்டாரப்பே. எங்களுக்காக வேண்டிய வானொலியா இருந்தா, அவளுக்காக வேண்டி சமைத்தது கிடையாது, அவளுக்காக வேண்டி உடுத்தினது கிடையாது. எங்களுக்காக வேண்டிய அழகை இழந்தாள், குடும்பத்தை இழந்தாள், திறமையை இழந்தாள், அனைத்தை இழந்தாரப்பே. அது சீதையில கபூல் செஞ்சுக்கோயாந்தா. படுக்கையில போட்டு சோதிச்சாரு, வயசாகி ஆயிட்டாங்க, மூடிகள் எல்லாம் புரட்டி ஆகிவிட்டது. யா அல்லாஹ், படுக்கையில போட்டு சோதிச்சாரு. கண்ணியமா வாழ வச்சு கண்ணியமா மௌத்தாக்கு
குர்ஆன் ஒரு அன்புநபியோட ஹதீஸ் வந்து சொல்லி தந்தாங்க. அவர்கள் இல்லாவிட்டால் நீ யாருன்னு தெரியாத ரப்பே. அந்த உஸ்தாத்மார்களை தலை நிமிர்ந்து வாழ வச்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், யார்ட்டையும் கை நீட்டி வச்சிராத ரப்பே, யார்ட்டையும் தரக்குடிய வச்சிராத, தலை நிமிர்ந்து வாழ வச்சிரு யா அல்லாஹ். இந்த உஸ்தாத்மார்கள்ல யாரெல்லாம் கபராளியா இருக்கிறார்களோ அந்த ஸ்ரீதேவிகளை பொருந்திக்கோ யா அல்லாஹ். அவர் சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக மாத்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த மஜ்மாவை கபூல் செஞ்சு யா அல்லாஹ். இந்த ஊரை கபூல் செஞ்சு யா அல்லாஹ். இந்த ஊருடைய ஆண்கள் பெண்கள் சிறார்கள் அனைவரும் கபூல் செஞ்சு யா அல்லாஹ். யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலையோ பொருத்தமான திருமணத்தை முடித்து வைப்பாயாக. திருமணமாக யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை உன்புறத்தால் நசிபாக்குவாயாக. யாரெல்லாம் வறுமையில் பாதிக்கப்பட்டார்களோ நீ அவர்களை வசதிவாய்ப்போடு வாழ வைப்பாயாக. யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டார்களோ உள்புறத்தால் அவர்களுக்கு ஷிபாவை நசிபாக்குவாயாக. யா அல்லாஹ், இந்த ஏழைகள் அனைவர்களுக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசிபாக்கியா. ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசிபாக்கியா. நீ நாடினால் தடுக்க யார் இருக்கிறார்? நீ நாடினால் தடுக்க யார் இருக்கிறார்? அந்த பாக்கியம் அனைவருக்கும் நசிபாக்குவாயாக. யா அல்லாஹ், எத்தனை வார்த்தைகள் பேசினாலும் எங்களுக்கு கடைசி ஒரு வார்த்தை இருக்குது யா அல்லாஹ். அந்த கடைசி வார்த்தையை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஆக்கில் விடுவாயாக. இந்த சிறிய துஆவை உன் தரப்பில் கபூல் செய்வாயாக. வா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.